எழுந்திரு பீட்டர், எழுந்திரு. நார்னியாவை ஆளப் பிறந்த ராஜனே, எழுந்திரு. உனக்காக இந்த நார்னி இல்ல அந்த காட்டுக்குள்ள போக கூடாது, நம்ம இந்த பக்கமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பும்பா உனக்கு தெரியுமா அந்த காட்டுக்குள்ள தாண்டா நிறைய வண்டு பூச்சிலாம் இருக்கு, வாடா போலாம் அப்படின்னு. என்னுடைய குரலே ஒரு முரட்டுத்தனமா இருக்குன்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. தம்பி, வெளியூர் ஆட்டக்காரங்களா இருந்தாலும் உள்ளூர் ஆட்டத்தை மதிச்சு ரொம்ப நல்லா ஆடினீங்க தம்பி, ரொம்ப சந்தோஷம் தம்பி. அவர் என்னை பார்க்கும்போது சொல்லுவார், சார் நான் கூட டப்பிங் பேசுவேன் சார், எனக்கு தான் வாய்ப்பு இருந்தால் கொடுங்க சார். நீங்கள் சின்ன வயசுலேருந்து என்னை ஃபாலோ பண்ணுறேன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி நானும் சின்ன வயசுலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அது விஜயகுமார்னு லெஜெண்டரி டப்பிங் ஆர்டிஸ்ட் பேசியிருப்பார். அவர் இப்போ நம்ம கூட இல்லை, இருந்தாலும் அவர் குரலால் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. சினிமாவே டீம் ஒர்க்கு தான், நான் தான் பண்ணேன்னு எதுவும் சொல்ல முடியாது. கவர் பண்ணுற மாதிரியா இருக்கேன், என்னை பார்த்தாலே லேடிஸ்லாம் கவர் பண்ணிட்டு போகிறாங்க. இதை போடுங்க தம்ப்நெயில். இல்ல என்னன்னா ஆக்சுவலா உத்தாரன்னு ஒரு சீரியல், அந்த சிந்து பைரவி ஃபேன்ஸ் நீங்க எல்லாருமே பாத்துக்கோங்க. சார் ஒரு முக்கியமான பாட்டுல இருந்திருக்காங்க, உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆர்டிஸ்டா இருந்திருக்காங்க. அதுல ஜோகி தாக்கூர்னு ஒரு கேரக்டர் வரும், அதுக்கு சார் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. சார் அந்த வாய்ஸ் ரொம்ப பெரிய ஃபேன். ஏன்னா ஜோகி தாக்கூர் கேரக்டர் எப்படின்னா, தப்பு பண்ணது யாரா வேணா இருக்கட்டும், நியாயத்தை மட்டும் தான் பேசுவாரு, எது சரியோ அதை மட்டும் தான் பேசுவாரு. ஜோகி தாக்கூர் முடிவு எடுத்தாதான் அது சரியா இருக்கும்னு எல்லாருமே நம்புவாங்க. அவரோட ஆக்டிங் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனால் அந்த உங்கள் குரல் இருக்குல்ல சார், உங்கள் குரல் தான் அதுக்கு மேலும் ஒரு சிறப்பை சேர்த்து, இந்த குரலில் தான் ஜோகி தாக்கூர் பேசுவார், ஜோகி தாக்கூர் இப்படி தான் பேசுவார், இந்த நேர்மையான மனுஷன் இப்படி தாங்கிறத உங்கள் குரல் மூலமாக தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அது அவ்வளோ சிறப்பாக இருந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சார் பண்ணீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? இதுக்கு இந்த குரல் சரியாக இருக்குன்னு தேர்வு பண்ண எழுத்தாளர் மருதபரணி அவர்களுக்கும், அந்த சீரியலை எழுத்து பணியை தொடர்ந்து பண்ண உமா அக்காவுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய குரலே ஒரு முரட்டுத்தனமாக இருக்குன்ற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. இந்த கேரக்டரை பொறுத்தவரைக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சாஃப்டாக அட்வைஸ் பண்ணுற மாதிரி. அது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப இன்வால்மெண்ட்டோடு பேசுனது, அது அவ்வளோ ரீச் ஆகிருக்கு. அந்த டெலிகாஸ்டான காலகட்டத்திலையும் அவ்வளோ ரீச்சு. இப்போது சிந்து பைரவி ஃபேன் கிளப்னே இருக்குது, அதில் அவ்வளோ ரசிக்கிறாங்க. எனக்குமே கேட்பாங்க, அந்த சார் தான் பேசினாங்க, அந்த சார் தான் பேசினாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சு. மார்வல் ஃபேன்ஸ்க்கு சார் எவ்வளோ ஒரு முக்கியம்னா, அயன்மேனில் விஷன் அதோட ஜார்விஸ் அந்த சாஃப்ட்வேர் இருக்குல்ல, அதுக்கும் சார் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். நார்மலாக ரொம்ப அதுவும் சாஃப்டான ஒரு கேரக்டரு, ஒரு ஏலியன் மாதிரி பேசுகிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு, அந்த மிஷன் வாய்ஸ்ன்றதுனால டெக்னாலஜி. அதுக்கப்புறம் அது அப்படியே அப்கிரேட் ஆகும், நல்ல விஷனாக போய்கிட்டு இருக்கு சார். ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஏதாவது சொல்லும்போது கடைசியில் தப்பான வார்த்தையை சொல்லிடுறேன் சார். நீங்க சொன்னது சரிதான். ஏஎம்மோட செயற்கைக்கோள் ஆராய்ச்சி மையத்தை ஊடுருவி பார்த்தப்போ மேண்டரினோட தொலைத்தொடர்புக்கான சிக்னலை தெரிஞ்சுக்க முடிஞ்சது. எங்க இருக்கு? வடக்கு ஐரோப்பா, கிழக்கு ஆப்பிரிக்கா, ஈரான், பாகிஸ்தான், சிரியா, எங்க இருக்கு? அது மயாமில இருக்கு சார். ஓகே ஹாலே, நீ அதுதான் நார்னியா அஸ்லான். அதை யாராலையும் மறக்க முடியாது. உங்களுக்கு அஸ்லானுக்கு உங்களை தவிர எந்த வயசையும் எங்களை நினைச்சு பார்க்க முடியாது. எப்படி அஸ்லான் கேரக்டருக்கு அவ்வளோ ஒரு அழுத்தத்தோட அவ்வளோ சிறப்பாக பண்ணீங்க? ஒரிஜினல் வாய்ஸ் அந்த அளவுக்கு இருந்தது. பல பேரை டெஸ்ட் பண்ணாங்க, எனக்கு அது கிடைக்கணும்னு இருந்திருக்கு. அதனால் என் வாய்ஸை ஓகே பண்ணாங்க. ஸோ அது நான் பேசினேன். உங்களுக்காக அந்த 2 டைலாக் பேசிக்க. கண்டிப்பாக நாங்கள் அதுதான் கேட்கலாம். எழுந்திரு பீட்டர், எழுந்திரு. நார்னியாவை ஆளப் பிறந்த ராஜனே, எழுந்திரு. உனக்காக இந்த நார்னியா ராஜ்யம் காத்து கொண்டிருக்கிறது. ஆதாமின் மகன் பீட்டரை வரவேற்கிறேன். ஏவாளின் மகள்கள் சூசனையும் லூசியையும் வரவேற்கிறேன். நல்வரவு பீவர்ஸ் தம்பதிகளே, உங்களுக்கு என் நன்றி. எங்கே அந்த 4வது மானிடன்? அவனுக்காக தான் நாங்க வந்திருக்கோம். டிமோன் அண்ட் பும்பால பூம்பா 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 அந்த ஒரு வாய்ஸ் மட்டும், அதுவும் மறக்க முடியாத ஒரு கேரக்டர், எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒரு கேரக்டர். ஸ்பீடு ரெண்டரிங்காக இருக்கும். இப்போ ஸ்லோவாக பேசும்போது டைலாக் டெலிவரி கரெக்டாக இருக்கும்,
ஸ்பீடாக பேசும்போது கிளாரிட்டி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதில் டிமோன் கேரக்டர் வந்து பும்பா கேரக்டர் வந்து ரொம்ப இன்னசென்ட்டு. இது வந்து ரொம்ப ஒரு கிருத்துருவமான ஒரு கேரக்டர், நரித்தனமான வேலைகள்லாம் செய்யும். கிருத்துருவமான கேரக்டர். ஏன்னா எல்லா ஃப்ராட்தனமும் அதுக்கு தான். ஆமாம், பும்பா வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக யதார்த்தமாக ஒன்றும் இல்லை. பும்பா சொல்கிற விஷயத்தையே டிமோன், அது விஜயகுமார்னு லெஜெண்டரி டப்பிங் ஆர்டிஸ்ட் பேசியிருப்பார். அவர் இப்போ நம்ம கூட இல்லை, இருந்தாலும் அவர் குரலால் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவர் எப்படின்னா, டிமோன் வாடா, அந்த காட்டுக்குள்ளே நிறைய வண்டு பூச்சியெல்லாம் இருக்குடா அப்படின்னு சொல்லுவார். அந்த கேரக்டர் சொல்லும்போது இது இல்லை 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 அந்த காட்டுக்குள்ளே போகக்கூடாது, நம்ம இந்த பக்கமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பும்பா உனக்கு தெரியுமா அந்த காட்டுக்குள்ளே தாண்டா நிறைய வண்டு பூச்சிலாம் இருக்கு, வாடா போகலாம் அப்படின்னு வந்து என்னாச்சு? உயிருக்கு உயிரான உயிர் நண்பர் தினத்தை நீ மறக்கல? இல்ல 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 நிச்சயமா மறக்கல பும்பா, கொஞ்சம் கூட மறக்கல. என்ன பத்தி நீ இவ்வளவு கேவலமா நினைச்சிட்டியே. என் பரிசு எங்க? உன்னோட பரிசு அது வந்து நான் ரொம்ப விசேஷமான பரிசு வச்சிருக்கேன். அது ரொம்ப விசேஷமான பரிசு, சாதாரணமானது இல்ல. அந்த பரிசு பண்ண அதுக்கப்புறம் 94ல் டப்பிங் யூனியன் மெம்பர் ஆகிட்டு இன்னி வரைக்கும் டப்பிங் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த குங்ஃபூ ஹஸ்டல் படத்தில் அந்த டைலருக்கு வந்து அவர் ஓடுவார், ஒரு இந்த மாதிரி போட்டு ஓடுவார். அதுக்கு ஒரு ஓடுறப்ப சினுங்குவார். அதுக்கு ஒரு டோன் கொடுத்துருப்பீங்க. குங்ஃபூ சண்டைக்கு கோமாளித்தனத்துக்கு வித்தியாசம். ஆமாயா, நீ வலையில மாட்டிக்கின்னு குலுக்கி சண்டை போடுறது கோமாளித்தனமா தான் இருக்குது. இந்த பாரு உள்ள இருக்கிற சிவப்பு கலர் சட்டி தெரியற மாதிரி டவுசர் போட்டுக்கிற. இதுக்கு பதிலா கோவணம் கட்டிட்டு சுத்தலாயா? ஐயோ, கோவணம் கட்ட சொல்றாங்க. அதே படத்துல அந்த உத மாஸ்டர் இருப்பாரு, அவருக்கும் நீங்க தான் வாய்ஸ் கொடுத்துருப்பீங்க. நான் தான் அடிச்சேன். அதே படத்துல ஸ்டார்டிங்ல ஒருத்தர் இருப்பாரு, அந்த கால் கூட வெட்டுவாங்க, அவருக்கும் நீங்க தான் வாய்ஸ் கொடுத்து. அதுலயுமே நீங்க சொல்லுவீங்க, என் சின்ன வீடு எப்படி கண்கலங்கிறா பாருங்கடா, புண்பட்ட மனசை புகை விட்டு ஆத்துறா பாருங்கடா, அவளை எப்படிடா நீங்க போலீஸ்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு பின்னாடி ஒரு இடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய போட்டிருப்பீங்க. என் சின்ன வீடு ஒரு ரோசாப்பூ மாதிரிடா, அவளை இந்த ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிட்டீங்களே, அவ எப்படி புண்பட்ட மனசோட புகை விடுறா பாருங்கடா. பின் விளைவுகள் தெரியாம உன் மேல கை வச்சுட்டானுங்க. என்ன இந்த மாதிரி வந்து ஒரு எங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு நீங்க என்னென்ன சார் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, என்னென்ன ஹோம் ஒர்க் பண்ணிருக்கீங்க? இதில் என்னுடைய ஒர்க்குன்னு மட்டுமே சொல்ல முடியாது. அதுக்கு ரைட்டர்ஸ் இருக்காங்க. ரைட்டர்ஸுடைய பங்களிப்பு தான் மெயின். நம்மளுடைய பங்களிப்பு அங்கங்கே வரும். அதை